ஹாய் லவ்லீஸ். ஒரு பியூட்டிஃபுல்லான நோ கான்டாக்ட் டேரோ ரீடிங்கோட இன்னைக்கு நான் உங்களை சந்திக்க வந்திருக்கேன். இது டேரோ ரீடிங்னு மட்டும் சொல்ல முடியாது. இட்ஸ் ஆல்சோ கோயிங் பி ஆரக்கிள் கார்ட்ஸ் as well. என்னோட 3 ஃபேவரட்டான கார்ட்ஸ், எஸ்பெஷலி இது ரிலேஷன்ஷிப் அப்படின்றதுக்காக 3 மேஜர் ஃபேவரட் கார்ட்ஸை நான் எடுத்து வச்சிருக்கேன். ஹாய் ஹலோ ஆல், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் உங்க ஆர் பேசுகிறேன். நம்ம 6 யூடியூப் சேனலுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வர சப்போர்ட்டுக்கு என்னுடைய நன்றிகள். அண்ட் ஆல்சோ நம்மளுடைய இன்ஸ்டாகிராம் பேஜ் டேரோ 6 உங்களுடைய சப்போர்ட்டை கொடுங்க. உங்களுக்கு தெரிந்தவர்களுக்கும் இந்த சேனல் பற்றி சொல்லுங்கள். அது நீங்கள் எனக்கு கொடுக்குற பெரிய சப்போர்ட். ரைட். ஸோ இன்னைக்கு ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் பண்ண போகிறோம். முதல்ல நோ கான்டாக்ட்னா என்ன? பழகிட்டு அப்புறம் இப்போ ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கண்டினியூ ஆகாதவங்க, இல்லை ஒரு புறமாக நான் கண்டினியூ பண்ணணும்னு நினைக்கிறேன் பட் என்னோட பார்ட்னருக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க, எதா இருந்தாலும் சரி. பட் இப்போ நீங்கள் வந்து ஒரு நோ கான்டாக்டே இல்லை அப்படின்னு ஒரு ஜோன்ட் அவுட் இமோஷனில் இருக்கீங்க. ஸோ உங்களுக்கான ரீடிங்கை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஐ எம் கோயிங் டு டேக் தெரியல எவ்வளோ செட் ஆஃப் கார்ட்ஸ்ன்னு தெரியல, ஷஃபில் பண்ணதுக்கு அப்புறம் தான் தெரியும் என்ன மாதிரியான மெசேஜஸ் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல. ஏன் இப்படி இருக்கு, என்ன ஆச்சு, எப்படி இருக்க போகுது, அதெல்லாம் எனக்கு தெரியல. நம்ம ஆஸ் வி ப்ரோக்ரஸ், உங்களுக்கு எப்பவுமே தெரியும் தீஸ் ஆர் ரா ரீடிங்ஸ். எதுவுமே முன்னாடியே பிளான் பண்ணிட்டு அதெல்லாம் கிடையாது. இந்த கார்டை வச்சு இன்னைக்கு பண்ணலாம், இதுதான் டாபிக், இந்த கார்டை வச்சு பண்ணலாம் அப்படின்னு நினைப்பேன் ஒழிய என்ன சொல்லணும் ஏது சொல்லணும், இட் ஆல் டிபெண்ட்ஸ் ஆன் த ரீடிங். அந்த நேரத்தில் அந்த ரீடிங்கை பொறுத்து. ஸோ we will see எவ்வளோ கார்ட்ஸ் நம்ம எடுக்கணும்னு இருக்குன்னு. பட் நம்ம இன்னைக்கு we are going to identify என்ன ஆச்சு, வாட் வென்ட் ராங், why do certain things go wrong. ஏன்னா ஒரு உறவுக்கும் நம்ம நிறைய நேரம் இன்வெஸ்ட் பண்ணுறோம். நமக்கு அது ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயமா இருக்கும். கோ டு பர்சனாக கூட இருக்கலாம். சரி, என்னைக்காவது நம்ம வாழ்க்கையில் அவங்க வந்து ஒரு சம் டிஃப்ரென்ஸ் தே வில் மேக் அண்ட் கிரியேட் அப்படின்னு நினைக்கும் போது திடீர்னு அவங்க இல்லை அப்படின்ற போது it becomes very difficult. So இன்னைக்கு நம்ம வந்து we are going to see the card 1. This is card 1. இது card 3. இது card 2. Right? So set of cards நான் வச்சுட்டேன். set 1, set 2, set 3. இந்த மூணுத்துல ஏதேனும் ஒரு செட் ஆஃப் கார்டு இல்லை 2 செட் ஆஃப் கார்டு வரைக்கும் நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். என்ன மாதிரியான மெசேஜஸ் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்குன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்த்துடலாம். கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் உங்களுக்கு டைம் ஸ்டாம்ப் இருக்கும் 1 2 3ன்னு. ஸோ உங்களுக்கு எது வேணுமோ கிளிக் பண்ணிக்கோங்க. மைண்டை ரொம்ப ரிலாக்ஸ்டாக வச்சுக்கோங்க. முதல்லையே வந்து எனக்கு இந்த நம்பர் தான் அப்படின்னு சூஸ் பண்ணாமல் ரிலாக்ஸ்டாக டேக் அ டீப் பிரெத், கண்ணை மூடி ரொம்ப மைண்டை ரிலாக்ஸ்டாக வச்சுட்டு என்ன நம்பர் உங்கள் கண்ணுக்கு முன்னாடி வருது, அந்த 1 2 3 1 2 3 1 2 3 அப்படின்னு அந்த நம்பர்ஸ் உங்கள் கண்ணு முன்னாடி போயிட்டே இருக்கும்போது எந்த நம்பரை நீங்கள் பார்க்குறீங்க மாதிரி ஃபோக்கஸ்டாக உங்களை அட்ராக்ட் பண்ணுதோ அந்த நம்பரை சூஸ் பண்ணுங்க. என்ன மாதிரியான மெசேஜ் வருதுன்னு பார்த்துடலாம். ரெடி? ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 1 கார்ட் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். நோ கான்டாக்ட் ரீடிங்குள்ளே நம்ம போக போகிறோம். ஏன் இது நோ கான்டாக்ட்குள்ளே இந்த உறவு வந்துச்சு அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஸோ உங்களுக்கு என்ன கார்டு வந்திருக்குன்னு எனக்கு தெரியல, இனிமேல் தான் பார்க்கணும். ஐ யூ ரெடி? ஐ எம் ரெடி ஃபார் திஸ் நோ கான்டாக்ட் ரீடிங்னு எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா அது ரொம்ப ரொம்ப எல்லாரும் கேட்ட ஒரு டாபிக் அப்படின்னு சொல்லலாம். 7 of Swords. நீங்க ஏமாத்தப்பட்டிருக்கீங்கன்னு சொல்லலாமா? someone's not been faithful to you. கொஞ்சம் ஆக்சுவலி இந்த கார்டை பார்த்தோன்னே எனக்கு என்ன தோணுதுன்னா, கொஞ்சம் உங்க உள்ளுணர்வை நீங்க கவனிச்சிருந்தீங்கன்னா இந்த ரிலேஷன்ஷிப் வந்து ரொம்ப நாள் ஓடாது அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்ட் நமக்கு வந்து இன்டிமேட் பண்ணிக்கிட்டே இருக்குங்க, அவசரப்படாத, இது ஜெனுவனான ஒரு ரிலேஷன்ஷிப் கிடையாது, உன்னை மேனிப்புலேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க, இங்க ஹானஸ்டி இல்லை. பாருங்க, ஷஃபில் பண்ணும் போதே இன்னொரு கார்டு வந்துருச்சு. ஹானஸ்டி இல்லை, அவசரப்படாத அப்படின்னு உங்களுக்கு புரிதல் கொடுக்கறதுக்கு உங்களுடைய சப்கான்ஷியஸ் மைண்ட் ரொம்ப ஒர்க் பண்ணிக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா நம்ம என்ன தெரியுமா பண்ணுவோம், மோஸ்ட் ஆஃப் த டைம் அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டோம்.
இது எப்படி இது இப்படி இருக்கும், அவங்க எவ்வளவு நல்லா என்கிட்ட பேசுறாங்க, எவ்வளவு நல்லா என்கிட்ட பழகுறாங்க, எப்படி அவங்க இந்த மாதிரி பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுடைய சப்கான்சியஸ் மைண்டே நம்ம கிட்ட கேள்விகள் கேட்கும், நம்மளை ஏமாத்தும். பட் உங்களுக்கு மனசுல தெரிஞ்சிருக்கும் இது வந்து ரொம்ப நாள் வந்து நீடிக்காது அப்படின்னு. ஆக்சுவலி கார்டை பார்க்கும் போதுதான் தெரியுது, இன்னை வரைக்கும் உங்களால இந்த உறவை மறக்கவே முடியல. இன்னை வரைக்கும் இந்த உறவை உங்களால மறக்கவே முடியல. பயங்கரமா ஓவர் திங்க் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. அடுத்து என்ன, அடுத்து என் லைஃப்ல என்ன நடக்க போகுது அப்படின்றத பிளான் பண்றதுக்கோ யோசிக்கிறதுக்கோ கூட இன்னொரு கார்டு. இன்னும் ஓகே, வில் டேக் த ஃபர்ஸ்ட் கார்டு. அடுத்து என்ன என் லைஃப்ல நடக்க போகுது, என்ன நடக்க கூடும், என்ன நடந்தா நல்லா இருக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவே உங்களுக்கு இல்லை. நிறைய பயங்கள். திருப்பி இந்த இந்த மாதிரி இன்னொரு உறவு அமைஞ்சிருச்சுன்னா என்ன ஆகுன்ற பயம். நம்ம மென்டல் ஹெல்த்தை பாதிக்கிற அளவுக்கு இது வந்து உங்களுக்கு நிறைய டவுட்ஸ். அதாவது அந்த உறவை கூட நீங்க வந்து விட்டுட்டு இருக்கலாம், பட் அந்த உறவுனால உங்களுக்கு ஒரு ஸ்பில் ஓவர் இருக்கும் பாருங்க. உங்களுக்கு வந்து இது இப்படி நடந்துருச்சு, இதனால மற்றவங்கள நம்ப முடியாத ஒரு சூழ்நிலை, மற்றவர்களை வந்து எதிர்பார்க்க வேண்டாம், நம்ப வேண்டாம், இதெல்லாம் போட்டு நம்மளை கன்ஃபியூஸ் பண்ணிப்போம்ல. அந்த ஒரு ஜோன்ல நீங்க இருக்கீங்க. அண்ட் நீங்க உங்களை ஹீலே பண்ணிக்கல. குவீன் ஆஃப் பென்டக்கிள்ஸ். அதாங்க, உங்களுக்கு இது தெரிஞ்சிருக்கு, இது நடக்காது, இந்த உறவு ரொம்ப நாள் நீடிக்காது, ஏதோ ஒரு ஏமாற்றம் நடந்துகிட்டே இருக்கு அப்படின்றது உங்களுக்கு நல்லா தெரிஞ்சிருக்கு. ஆனாலும் நீங்க வந்து ஒரு குழந்தை மாதிரி அந்த உறவை வந்து ரொம்ப நேசிச்சிங்க, ரொம்ப பார்த்துக்கிட்டீங்க. பட் இன்னைக்கு அதனால உங்களுக்கு கிடைச்சது என்ன? ஒண்ணுமே கிடையாது. அண்ட் நிறைய இடத்துல நீங்க வந்து பாக்குறீங்க, ஒண்ணுமே செய்யாதவங்க கூட, அவங்களுக்கு கூட இந்த உறவு வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கு, ரொம்ப நல்லபடி போயிட்டு இருக்கு. அந்த உறவுக்கு அவங்க பெருசா இம்பார்ட்டன்ஸ்லாம் உங்க அளவுக்கு கொடுத்துருக்க மாட்டாங்க. ஆனா அந்த உறவெல்லாம் நல்லா இருக்கே, நான் என்ன செஞ்சேன், இந்த உறவு நல்லா இருக்கணும் தானே நான் இவ்வளோ விஷயங்கள் செஞ்சேன், எனக்கு ஏன் ஒரு தெளிவான பதில் இந்த உறவு எனக்கு கொடுக்கல, நான் மட்டும் ஏன் இப்படி ஆயிட்டேன், இப்படி பல பல கேள்விகள் உங்க மைண்ட்ல வந்து இருக்கக்கூடிய அந்த ஃபைல் வந்து இன்னும் மூடலை, ரொம்ப ஓப்பன்டா இருக்கு. பட் நானும் உங்களை கேட்குறேன், இந்த உறவுல நீங்க ரொம்ப பொசசிவா இருந்தீங்களோ, ரொம்ப எதிர்பார்த்துட்டீங்களோ, நீங்களே ரொம்ப க்ளோஸ்ட் மைண்டடா இருந்துட்டீங்களோ அப்படின்றத உங்க கார்ட்ஸ்ல நான் பார்க்குறேன். பட் இனிமே நீங்க இப்படி இருக்க போறது இல்லை. உங்களுக்கு ஆக்சுவலி இப்போ ஆஃப் லேட்டா வருது, அந்த எண்ணங்கள்லாம் வருது. ஆனா நீங்க கொஞ்சம் ஓரளவுக்கு, ஏன்னா நிறைய அதனால தூக்கமின்மை, ரொம்ப உங்களை ட்ரபிள் பண்ணிக்கிட்டீங்க, உங்களை டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டீங்க. அண்ட் ஒரு ஸ்டேஜ்ல வந்து இப்பவும் அந்த பிரச்சனை இருக்கும்போது கூட சரி அவங்க என்ன பண்ணியிருப்பாங்க, நான் தான் ஏதோ தப்பு பண்ணிட்டேன், அதனாலதான் என்னை விட்டுட்டு போயிட்டாங்க, இப்படியும் இல்லாம அப்படியும் இல்லாம பயங்கர கன்ஃபியூஸ்டா இருந்த நீங்க இன்னைக்கு ஒரு அளவுக்கு சரி என் வாழ்க்கையை கொஞ்சம் பார்க்கலாம் இருக்கு. அப்பப்போ அந்த பழைய எண்ணங்கள்லாம் உங்களை தேடி வந்துகிட்டே தான் இருக்கு. இன்னும் அந்த கிராஸ் ஓவர் நடக்கல, நடந்துருச்சுன்னு நான் சொல்ல மாட்டேன். அந்த எண்ணம் வரும், அப்படியே சோகமாயிருவீங்க. பட் ஒரு கிராஸ் ஓவர், சரி அடுத்து என்ன நம்ம பிளான் பண்ணலாமா அப்படின்னு ஒரு ஒரு எண்ணம் உங்க மனசுல இருக்கு. சரி வி ஹாவ் டு மூவ் ஃபார்வர்ட், நம்ம இங்கேயே இருந்துட்டா நமக்கு அடுத்தது என்னன்றது தெரியாம போயிடும் அப்படின்னு யூ ஆர் வெயிட்டிங். ஒரு ஆன்டிசிபேஷன் உங்ககிட்ட இருக்கு. இப்போ உங்களுக்கு தெரியுது வாட் இஸ் குட் ஃபார் யூ, வாட் இஸ் நாட் குட் ஃபார் யூன்னு. ஸோ இப்போ நான் என்ன கேட்குறேன் கார்ட்ஸ் கிட்ட, திருப்பி உங்களோட அந்த ஒரு நோ கான்டாக்ட்ல போன ஒருத்தர் வருவாரா வரமாட்டாரான்னு கேட்டதுக்கு இந்த பதில் வந்திருக்கு. நீங்க என்ன நினைக்கிறீங்க, வரணும்னு நினைக்கிறீங்களா, வர வேண்டாம் தெய்வமே அப்படின்னு நினைக்கிறீங்களா? எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. பார்த்துடலாமா? எனக்கே பயங்கர சஸ்பென்ஸா இருக்கு. டிக் 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 அப்படி ஒரு மொமெண்டா இருக்கு. ஏன்னா இது நான் சூஸ் பண்ணல, தானா விழுந்தது. திருப்பி அவங்க உங்க வாழ்க்கையில வந்தா நீங்க ஒரு பேசும் பொருளா மாறிடுவீங்க. ஓ இவ்வளோ நாள் இவங்க வந்து அப்போ நடிச்சாங்களா, நம்ம கிட்ட பொய் சொன்னாங்களா, அவ்வளோ ஃபீல் பண்ற மாதிரி நடிச்சாங்களே, அவ்வளோலாம் பேசினாங்களே, இப்ப வந்து இவங்க என்ன இப்படி பண்றாங்க அப்படின்னு ஒரு பக்கம் உங்களை பத்தி ஒரு காசிப் போடும். திருப்பி இவங்க உங்க வாழ்க்கையில வந்தா கண்டிப்பா வந்து உங்களுடைய ரெப்புடேஷனையே இவங்க வந்து கெடுத்துருவாங்க. நீங்க யாரை மிஸ் பண்றீங்களோ அவங்க உங்க ரெப்புடேஷனையே கெடுத்துருவாங்க. அண்ட் உங்க மனசுக்கே தெரியும் இது வேலைக்கு ஆகாது, இது வேண்டாம், திருப்பி இது பின்னாடி போனேன்னா என் லைஃப் வந்து ரொம்ப கஷ்டமா இருக்கும்னு உங்க மனசுக்கே தெரியும். இருந்தாலும் நம்ம ஒரு சில ஹேபிட்ஸ் வச்சிருப்போம்ல,
அவங்க கிட்ட பேசினா என்ன, பழகுனா என்ன அப்படின்லாம் நம்ம மனசுக்குள்ள நிறைய எண்ணங்கள் இருக்கும். பேசி பார்க்கலாமே எல்லாம். இந்த ட்ராமா உங்களுக்கு தேவையில்லை. இந்த ட்ராமா உங்களுக்கு வலிக்கும். திருப்பி அவங்க வந்தால் உங்களுக்கு டிப்ரெஷன் தான் வரும். நிறைய டிமாண்ட்ஸ் உங்ககிட்ட வைப்பாங்க. நிறைய ப்ரெஷராக இருக்கும், எக்ஸாஸ்டிங்காக இருக்கும். உங்களால் எதையுமே திங்க் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அமையும். திருப்பி நம்பிக்கையின்மைக்குள்ளே போவீங்க. திருப்பியும் அந்த சர்க்கிள் நடக்க ஆரம்பிக்கும். இதை விட்டு வெளியில் வாங்க. பி கைண்ட் டு யுவர் செல்ஃப். நீங்கள் மற்றவங்க கிட்ட கைண்டாக இருந்தது போதும். இனிமே நீ உன்கிட்ட கைண்டாக இரு அப்படின்ற ஒரு பியூட்டிஃபுல்லான கார்டு தான் உங்களுக்கு வந்திருக்கு. நீங்க உங்ககிட்ட எவ்வளோ கைண்டா இருக்கீங்களோ அந்த அளவுக்கு தான் மற்றவர்களும் உங்ககிட்ட கைண்டா இருப்பாங்க. அந்த கைண்ட்னஸை நீங்களும் வெளிப்படுத்த முடியும். கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. இந்த உறவு திருப்பி உங்க வாழ்க்கைக்குள்ள வந்தா வலி நிச்சயம். அதனால இது வேண்டாம். இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு கார்டுங்க. அதாவது இது வந்து பாஸ்ட் லைஃப் கார்டு. இதுவும் ஒரு ஏஞ்சலிக் கார்டு மாதிரின்னு சொல்லலாம். பட் இந்த கார்டு பார்த்த வரைக்கும் எனக்கு என்ன அர்த்தம்னா, என்னதான் அவங்க திருப்பி வந்தாலும் நீங்க திருப்பி அக்செப்ட் பண்ணாலும் சரி, இது ஒரு ரீடிங் தானே, ஜென்ரல் ரீடிங் தானே, நம்ம திருப்பி பேசலாம் பழகலாம் அப்படின்னு போனாலும் திருப்பி அது மெட்டீரியலைஸ் ஆகுதோ இல்லையோ, வாட் எவர் ஹேப்பன்ஸ், இந்த உறவு உங்களுக்கு பொக்கிஷமானது. இந்த உறவு உங்களை வந்து ஏதோ ஒரு வைபுங்க, சம் வைப் இஸ் தேர். விட்ட குறை தொட்ட குறை மாதிரி ஏதோ ஒரு வைப். அவங்க பேரை நீங்கள் எல்லா இடத்துலையும் பார்க்கலாம். அவங்களுடைய இல்லை அவங்க யூஸ் பண்ணுற வார்த்தையை வேற யாராவது ரெகுலராக யூஸ் பண்ணலாம். ஒரு பொக்கிஷம் மாதிரி இந்த உறவை நீங்கள் வந்து உங்கள் மனசுக்குள்ளே புதைச்சி வச்சிருவீங்க. அதான் இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் திருப்பி நீங்கள் பேசுகிறீங்களோ பேசலையோ, வராங்களோ வரலையோ, வாட் எவர் இட் இஸ், இந்த உறவு உங்களை ரொம்ப ஹர்ட் பண்ணிட்டு கூட போயிருக்கலாம். நீ எல்லாம் ஒரு அப்படின்னு ரொம்ப அவமானப்படுத்தி ரொம்ப அசிங்கப்படுத்திட்டு போன ஒரு உறவு மாதிரி தான் தெரியுது. உங்களை ரொம்ப ஒரு கஷ்டத்துல ஆழ்த்திட்டு போன உறவு மாதிரி தான் தெரியுது. பட் இந்த உறவு உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு பொக்கிஷம். ஆல்சோ நான் இன்னும் ஒன்று சொல்லிக்கிறேன். இந்த உறவுல ஐயோ நம்மனாலதான் இப்படி ஆயிடுச்சோ அப்படின்னு நீங்க நினைக்கிற அளவுக்கு எதுவுமே கிடையாது. இந்த உறவுல இன்னைக்கு இந்த உறவு வந்து இல்லை அப்படின்னு பார்க்கும்போது இதுக்கும் உங்களுக்கும் சம்மந்தம் இல்லை. இது அவங்களோட டெசிஷன். ஏதோ ஒரு இடத்துல உங்களை ஏமாத்தணும்னு நினைச்சாங்க, ஏமாத்திட்டாங்க, அது உங்களுக்கு தெரிய வந்துருச்சு. இல்லை இது வேலைக்கே ஆகாது அப்படின்னு ஏதோ ஒரு இடத்துல அவங்களே முடிவு பண்ணிட்டு உங்களை விட்டு போன மாதிரி தான் தெரியுது. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். திருப்பியும் நான் சொல்றேன், திஸ் இஸ் அ ஜென்ரல் ரீடிங். பட் ஆல் செட் அண்ட் டன், இந்த உறவு உங்களுக்கு ஒரு பொக்கிஷம். இதை என்னைக்குமே நீங்க மறவேன் அப்படின்ற மாதிரி என்னைக்குமே இதை மறக்க மாட்டீங்க. கண்டிப்பா இது ஒரு ரொம்ப ஒரு இமோஷனல் ரீடிங்காக தான் இருக்கும். பட் இது வந்து ரொம்ப எல்லாரும் கேட்டனால இந்த மாதிரியான ஒரு ரா ரீடிங்கை நம்ம போட வேண்டியதாக இருக்குது. ஸோ இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும்னா ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். ஆல்சோ சப்போர்ட் மீ ஆன் மை இன்ஸ்டாகிராம் பேஜ். தேங்க்யூ அண்ட் பை ஃப்ரம் ஆர் அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 2 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க. வெல்கம். என்ன மாதிரியான ரிலேஷன்ஷிப், ஏன் இது நோ கான்டாக்ட் ஒரு ரிலேஷன்ஷிப்பாக மாறுச்சு அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம். இது ஒரு ஒரு ரா ரீடிங். ரொம்ப ரொம்ப எல்லாரும் கேட்ட ஒரு ரீடிங். ஸோ வாங்க பார்க்கலாம். உங்கள் உறவு என்ன மாதிரியான உறவாக இருந்தது, எப்படி ஸ்டார்ட் ஆச்சு, அதை யோசிச்சு பாருங்கள். ஏஸ் ஆஃப் வான்ஸ் ரொம்ப விளையாட்டாக ஆரம்பித்து ரொம்ப ப்ராமிசிங்காக இருந்த ஒரு உறவாக இருக்கலாம். பட் எனக்கு உங்கள் கார்ட்ஸை பார்க்கும்போது என்ன தெரியுதுன்னா, ஏதோ திடீர்னு ஆல் ஆஃப் அ சடன் இருந்தது. ரொம்ப பிளான்டாக இந்த உறவு வேண்டாம், இவங்க வேண்டாம் அப்படின்னு பிரிஞ்சு போன ஒரு உறவு மாதிரி தெரியல. அப்படி திடீர்னு இல்லை இது வந்து நமக்கு செட் ஆகாது அப்படின்னு திடீர்னு பிளான் பண்ணி, பிளானே இல்லை, திடீர்னு யோசிச்சு இல்லை இது வேண்டாம், இந்த உறவு 2 பேருக்குமே கஷ்டமா இருக்கும், 2 பேருமே அதாவது அந்த அந்த உறவுல இருந்த 2 பேருக்குமே இது நம்மளை அடுத்த கட்டத்துக்கு கூட்டிட்டு போகாது, நம்ம வந்து we are not moving forward, நம்ம அப்படியே இருந்துருவோமோ, இந்த மாதிரி நிறைய சந்தேகங்கள். அந்த மாதிரி டக்குன்னு ஒரு நாள் எல்லாமே முடிஞ்ச மாதிரி இருந்திருக்கும். நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, பட் அது அப்படி நடந்துருச்சுன்னு ஒரு சில பேர் சொல்லுவாங்க பாருங்க. அதே மாதிரி என்ன சேலஞ்சஸ் என்ன வந்தாலும் அதை வந்து விட்டு வெளியில வர முடியாத ஒரு மனநிலை அமைஞ்சிருக்கும். பட் இது இருந்த வரைக்கும் ரொம்ப ஒரு சந்தோஷமான ஆத்மார்த்தமான ஒரு உறவா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நிறைய பேசியிருப்பீங்க, நிறைய
கேரிங் அண்ட் ஷேரிங் இருந்திருக்கும். பட் ஏதோ ஒரு இடத்துல இந்த உறவு வந்து இல்லை இதுக்கு மேலே இது எக்ஸைட்டிங்காக இல்லை, இதுக்கு மேலே எனக்கு எந்த ஒரு இந்த உறவுனால எனக்கு எந்த பலனும் இல்லை அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்திருக்கிறதுக்கான வாய்ப்பை நான் பார்க்குறேன். இது நீங்கன்னு சொல்ல முடியாது, உங்கள் பார்ட்னர் கூட இதை முடிவு பண்ணியிருக்கலாம். ஆனால் இந்த உறவு உங்களுக்கு நிறைய ஸ்ட்ரென்த்தை கொடுத்துருக்குங்க. இட் மேட் யூ பிலீவ் இன் யுவர் செல்ஃப். இட் ஹாஸ் நிறைய இடத்துல உங்களை பற்றின புரிதலை உங்களுக்கே கொடுத்துருக்கோம். நம்ம எந்த மாதிரியான ஒரு பர்சன், என்ன மாதிரியான வாழ்க்கையை நான் வாழணும்னு ஆசைப்படுறேன் அப்படின்னு நிறைய விஷயங்களை உங்களுக்கு இந்த உறவு சொல்லி கொடுத்துருக்கும். உங்களுடைய வளர்ச்சியில மிகப்பெரிய பங்கு ஏதோ ஒரு வளர்ச்சி, இதுல வந்து பணம், ஆரோக்கியம் இதெல்லாம் நம்ம பார்க்க முடியாது. பட் ஏதோ ஒரு வளர்ச்சி மனதளவுல, எண்ணங்கள் அளவுல ஒரு நல்ல மாற்றத்தை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வந்திருக்கும். நிறைய மோட்டிவேஷன் கொடுத்துருக்கலாம். அவங்க ஒரு சில உறவுகள் பார்த்தீங்கன்னா பெருசா பேசிக்க மாட்டாங்க, ஆனா அந்த உறவு வந்து பயங்கர மோட்டிவேட்டடா இருக்கும். நம்ம இப்படி இருந்தாதான் நம்ம அடுத்த கட்டத்துக்கு போக முடியும் அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை இந்த உறவு உங்களுக்கு கொடுத்துருக்கும். 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான வாழ்க்கையை வந்து பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை நமக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும் அப்படின்னு ரொம்ப ஆசைப்பட்டிருப்பீங்க. பட் இட் ஹாஸ் கம் டு an end. இது முடிவடைஞ்சது அப்படின்றது உங்களால மட்டும் இல்லை. ஓகே, இட் இஸ் அ cumulative decision. அவங்கனாலையும் இல்லை, 2 பேரும் சேர்ந்து எடுத்த ஒரு முடிவா கூட இருக்கலாம். 2 பேரும் சேர்ந்து எடுத்து, அதான் சொல்றேன்ல, 2 பேருக்குமே தோணியிருக்கும் இதுக்கு மேல அந்த உறவுல எதுவும் இல்லடா அப்படின்னு தோணியிருக்கலாம். இதுக்கு மேல இதை தள்ளி போட வேண்டாம், இது இது இருக்க இருக்க ரொம்ப கஷ்டமா இருக்கும், ரொம்ப இமோஷ்னலா இப்ப வரைக்கும் அதை வந்து நீங்க யோசிக்கிறீங்க. பட் சரி, இது ஒரு மியூச்சுவலா இல்ல சிங்கிளா எடுத்த ஒரு டெசிஷனா இருக்கிறனால சில நேரம் ரொம்ப கஷ்டமா இருக்கும். உங்க எனர்ஜிஸ் வந்து ரொம்ப ஸ்கேட்டர்டா இருக்கும். அத திடீர்னு ஒரு செகண்ட் அந்த உறவை பத்தி நினைக்கும் போது ரொம்ப ஹர்ட்டிங்கா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அண்ட் இப்போ நீங்க யோசிக்கிறீங்க, ஒருவேளை இது இருந்தா எப்படி இருந்திருக்கும், இது இல்லாதனால இப்படி இருக்கு, ஒருவேளை நான் அவங்க கிட்ட இன்னும் பேசிட்டு இருந்தா இன்னும் என் லைஃப் பெட்டரா இருக்குமா, நிறைய நிறைய கேள்விகள் உங்க மனசுக்குள்ள. அண்ட் எவ்ரி டைம் யூ திங்க் அபவுட் இட், இட்ஸ் வெரி இமோஷனல். உங்களுக்கு ரொம்ப ஒரு இமோஷனலான ஒரு அவுட்கம் இந்த உறவு உங்களுக்கு கொடுத்துக்கிட்டே இருக்கும். பட் இப்போ எல்லாரும் வந்து வேற வேற பாதையை நோக்கி போயிட்டீங்க. ஓகே, வேற வேற பாதையை நோக்கி போயிட்டீங்க. பட் இருக்கிற வரைக்கும் ஐ திங்க் யூ கேவ் யுவர் பெஸ்ட். இருக்க வரைக்கும் எல்லாமே பெஸ்ட்டாக தான் இருந்திருக்கு. அண்ட் கிளியரான பாதை இன்னும் உங்களுக்கு அமையல. இன்னும் இந்த உறவை நான் பெட்டராக எடுத்துகிட்டு போயிருக்கலாமோ அப்படின்லாம் உங்களுக்கு தோணுது. பட் சி, இட் இஸ் அ மியூச்சுவல் டெசிஷன்ற மாதிரி தான் தெரியுது. அவங்களுக்கும் தோணியிருக்கும், உங்கள் மனசுக்குள்ளேயும் இருந்திருக்கலாம், நீங்கள் வெளியில் சொல்லாமல் இருக்கலாம். பட் இப்போவும் அந்த பழைய நினைவுகள்லாம் ரொம்ப அப்படியே நினைவுகள் ரொம்ப தெளிவா உங்க மனசுல இருக்கு. எல்லாமே உங்களால பார்க்க முடியாது. ரொம்ப ஓவர்வெல்மிங்கா இருக்கு, ரொம்ப இமோஷனலா இருக்கு இந்த ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு. அந்த நேரத்துல ஒரு டெசிஷன் எடுக்க முடியல உங்களால. பட் இப்போ அந்த உறவு இருந்திருந்தா அது நல்ல உறவா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா பார்க்கலாம். சரி, இன்னைக்கும் அந்த உறவு இருந்தா நமக்கு நல்லா இருந்திருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆக்சுவலி இந்த உறவுல நீங்க ரிஸ்க் எடுக்க தயாரா இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இல்லைங்க, இந்த உறவு உங்களுக்கு வந்து உங்களை வந்து மட்டம் தட்டிக்கிட்டே இருந்திருக்கும். உனக்கு இல்லை, உனக்கு இல்லை, உனக்கு இல்லைன்ற ஒரு மட்டம் தட்டிக்கிட்டே இருந்திருக்கும் இந்த உறவு உங்களுக்கு. இது நல்லா இருக்கும்னு நினைச்சேன், பட் இது நல்லா இல்லை அப்படின்றத வந்து நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணியிருப்பீங்க. சில இடத்துல இன்செக்யூரா கூட ஃபீல் பண்ணியிருப்பீங்க. தனிமை, அந்த உறவு உங்களுக்கு தனிமையை கொடுத்துருக்கோம். இப்போ கூட தனிமையில் இருக்கீங்களோ தெரில, நீங்கள் தான் கமெண்ட் செக்ஷனில் எனக்கு சொல்லணும். பட் நீங்கள் வாழ்க்கையை பின்னோக்கி பார்க்காம உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு, திருப்பி சொல்கிறேன், பின்னோக்கி பார்க்காம உங்கள் மேலே நம்பிக்கை வச்சு உங்கள் வாழ்க்கையை முன்னடத்தி செல்லுங்க. இங்கே பாருங்கள், என்ன கார்டு வந்திருக்கு பாருங்கள், ரிலீஸ். இதை விட உங்களுக்கு என்ன நம்பிக்கை வேணும்? ரிலீஸ் போதும். அன்வான்ட் எனர்ஜிஸ், உன் மனசுக்குள்ளே இருக்கிற தேவையில்லாத எனர்ஜிஸ்லாம் விட்டு தள்ளு. அது உனக்கு எந்த பர்பஸும் கொடுக்க போறதில்ல. நீ அதை விட்டு வெளியில வரும்போது இன்னும் லவ்விங்கான எனர்ஜிஸ் உனக்கு வந்து சேரும் அப்படின்னு கியூட்டான ஒரு ரொம்ப அழகான ரொம்ப ஆழமான ஒரு மெசேஜ் உங்களுக்கு வந்திருக்கு. அதை ஃபர்ஸ்ட் நீங்க நம்புங்க. நீங்க நம்புனாதான் அடுத்தது என்ன அப்படின்றத உங்களை நோக்கி நீங்களே கொண்டு வர முடியும். ஓகே, ஸோ
இட் வாஸ் அ மியூச்சுவல் டெசிஷன். ஸோ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஃபினான்சஸ் ப்ராபப்ளி இன்னும் சம்பாதிக்கணும், இன்னும் நிறையா சேர்க்கணும் அப்படின்ட்டு இந்த உறவு முடிஞ்சுதா, இல்லை இவங்களுக்கு திருமணம் செய்யணும், நம்ம நம்ம இதை நோக்கி பயணிச்சா அதெல்லாம் நடக்காது, அந்த மாதிரி ஏதாவது நடந்ததா? பட் ஐ ஜஸ்ட் வாண்ட் டு டெல் யூ சம்திங். இன்கேஸ் அந்த உறவுல இருந்து திருப்பி வந்து, இல்லை அவங்களாவே இல்லை வேற யாராவது வந்து கூட உங்ககிட்ட காசு பணம் கேட்டால், திஸ் இஸ் நாட் த டைம். தயவு செஞ்சு யாரை நம்பியும் பணம் காசு இந்த பணத்தை கொடுத்து ஒரு டிரான்சாக்ஷனை இப்போதைக்கு வச்சுக்காதீங்க. டாக்குமெண்ட் சைன் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இந்த உறவு இருந்திருந்தா உங்களுடைய கல்லா காலியா இருக்குமோ யோசிச்சு பாருங்க. இல்லை நிறைய சேர்த்துருக்கலாம், அதுவும் வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் இப்போ ஒன்றும் இல்லை, ரிலீஸ், இது வேண்டாம் உனக்கு அப்படின்ற ஒரு கார்டு தான் வந்திருக்கு. யோசிங்க. இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான், ரொம்ப ரான ரீடிங்காக கேட்டிருந்தாங்க. ஸோ திஸ் இஸ் இட். எங்கேயும் பூசி முழுகாமல் ஒரு ரொம்ப ஃப்ராங்கான ஒரு ரீடிங். இது ரொம்ப நாள் கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு ரீடிங். இந்த ரீடிங் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். உங்களுக்கு பிடித்தவர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ஹாய் அண்ட் ஹலோ. நீங்கள் செட் 3 கார்ட்ஸ் சூஸ் பண்ணியிருக்கீங்க, வெல்கம். இது உங்களுக்கான ரீடிங். ஒரு நோ கான்டாக்ட் ரீடிங் தான் எல்லாரும் கேட்டிருந்தீங்க. ரொம்ப ஒரு ரான ரீடிங்காக தான் இவ்வளோ நேரம் போயிட்டுருக்கு. ஸோ இன்னுமே இந்த ரீடிங் எப்படி இருக்க போகுதுன்னு எனக்கு தெரியல. இது செட் 3 கார்ட்ஸ். உங்களுக்கு என்ன மாதிரியான மெசேஜ் வருதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். ஆர் யூ ரெடினா எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நோ கான்டாக்ட் ரிலேஷன்ஷிப் ரீடிங்காக இன்னைக்கு நம்ம இங்கே உட்காந்துக்கிட்டு இருக்கோம். பார்த்துடலாமா? ஓகே ஓகே. ஆன் யூர் மார்க், கெட் செட், go. Oh my god, it's a high priestess card. ஆக்சுவலி என்கிட்ட டேரோ படித்தவர்களுக்கு ஒரு உறவு அப்படின்னு நான் கேட்டு போகும்போது இந்த மாதிரியான ஒரு கார்டு வந்ததுன்னா என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு நான் சொல்லி கொடுத்துருக்கேன். எனக்கே ஒரு சேலஞ்ச் மாதிரி இந்த ஒரு கார்டு வந்திருக்கு. உங்க உறவுல நிறைய நிறைய சீக்ரெட்ஸ் இருந்திருக்குங்க, நிறைய நிறைய ரகசியங்கள் இருந்திருக்கு, 2 முகங்கள் இருந்திருக்கு அந்த உறவுல. அது நீங்களா உங்க பார்ட்னரான்னு என்னால் சொல்ல முடியாது, பிகாஸ் இட்ஸ் அ ஜென்ரல் ரீடிங். பட் ஏமாற்றம் உங்களாலையா இல்லை உங்க பார்ட்னர்னாலையான்னு தெரியல. நிறைய ரகசியங்கள் உங்க உறவுல இருந்திருக்கு. 2 பேருமே மாத்தி மாத்தி நம்ம சொல்லுவோம் நான் எதுவுமே பண்ணல அப்படின்னு, அப்படி இருந்திருக்காது. இன்னைக்கு ஒரு உறவு இல்லைன்னா அது 2 பேருடைய ஒரு பாருங்க, எடுத்தோன்னு ஒரு இன்னொரு பியூட்டிஃபுல்லான ஒரு வீல் ஆஃப் ஃபார்ச்சூன் கார்டு தான் வருது. ஸோ முதல்ல இதை முடிச்சிடுறேன். ஸோ ஒரு உறவு இல்லை அப்படின்ற போது, அதை கண்டினியூ பண்ண முடியல அப்படின்ற போது, இட் இஸ் நாட் ஜஸ்ட் பிகாஸ் ஆஃப் ஒன் பர்சன். அது 2 பேர்னால கூட இருக்கும். ஏன்னா ஒருத்தவங்க வந்து குவாய்ட்டா இல்லை இது என்ன ஆகுது பார்க்கலான்ற அந்த ஸ்பேஸை கொடுக்கும் போது அது எப்படி அவ்வளோ சீக்கிரம் முடியும்? பட் எனக்கு தெரிஞ்சு ஐ திங்க் யூ ஆர் லக்கி. நல்ல வேலை இதை விட்டு வெளியில வந்துட்டீங்க. வாஸ் இட் அ ட்வின் ஃப்ளேம் ரிலேஷன்ஷிப் தெரியல. ஆனால் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு வார்த்தை யூஸ் பண்ணோன்னா ஏமாற்றம், ஃப்ராடுலன்ஸ், அந்த மாதிரிலாம் தோணுது. இது வந்து உங்கள் ஹெல்த்தை ரொம்ப 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 பாதிச்சிருக்கும். இப்போ நோ கான்டாக்ட் ஜோனில் நீங்கள் இருக்கிறதுக்கு ஐ திங்க் யூ நீட் டு ஆஸ்க் ஹெல்ப். யார்கிட்டையாவது உதவி கேட்கலாம். உங்களுக்கு வந்து லெட் கோ பண்ண முடியல, திருப்பி அவங்க தாட் ப்ராசஸ் வந்துட்டே இருக்குது அப்படின்னா யூ குட் டெஃபினெட்லி டாக் டு சம்மன். நீங்கள் ரொம்ப நம்புகிறவங்க, இல்லை ஒரு பீஸ் ஆஃப் பேப்பரில் என்ன ஆச்சு அப்படின்றத எழுதி கிழிச்சு போட்டுருங்க. பிகாஸ் நீங்கள் இதை மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க, இந்த மாதிரியான உறவு எனக்கு அமையணும்னு மேனிஃபெஸ்ட் பண்ணீங்க. பட் அது வந்து உங்களை ரொம்ப 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 ஒரு லெவலுக்கு மேலே ஏமாற்றி அது ஒரு ஃபார்ச்சுனேட்டாகவே இல்லை. இப்படி நடந்துருச்சே, இப்படி என் வாழ்க்கை முடிஞ்சிருச்சே, நான் இதை லூஸ் பண்ணிட்டேனே, இதை தொலைச்சிட்டேனே அப்படின்னு உங்களுக்கு தோணியிருக்கும். பட் அந்த உறவில் நீங்கள் இருந்திருந்தாலும் உங்களுக்கு கண்ட்ரோலே இல்லையே. பாருங்க, பயங்கர ஏமாற்றம் இருந்திருக்கு உங்களுக்கு. ப்ராபப்ளி ஒரு தேர்ட் பார்ட்டி கூட அந்த உறவில் இருந்திருக்கலாங்க. ஒரு விமென் ஆர் சம்ஒன், ஒரு தேர்ட் பார்ட்டி கூட அந்த உறவில் எனக்கு தெரியுது. அண்ட் அவங்க வந்து ரொம்ப ரொம்ப இந்த உறவு நீடிக்கவே கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டில் தான் இருந்திருக்கணும். இது வேண்டாம் அப்படின்னு ஒரு தேர்ட் பார்ட்டினால இந்த பிரச்சனைகள் நடந்திருக்கலாம். ரொம்ப கிரிட்டிக்கலாக இருந்திருக்கும். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ரிலேஷன்ஷிப் என்னைக்கு ஸ்டார்ட் ஆச்சோ அது முடிஞ்சும் கொஞ்ச நாட்கள் வரைக்கும் இது ரொம்ப உங்களை ஹர்ட் பண்ணியிருக்கும்.
எந்த வேலையிலையும் உங்களால் ஃபோக்கஸ் பண்ண முடியாமல் இருந்திருக்கும். ஒரு ஸ்பீடே உங்ககிட்ட இருந்திருக்காது. எப்படி ஒரு சில விஷயத்த டீல் பண்ணுறது இந்த உறவுலன்றதே உங்களுக்கு தெரியாமல் போயிருக்கும். உங்களுக்கு பிடிச்சதை கூட இந்த உறவில் நீங்கள் வந்து ஷேர் பண்ணியிருக்க முடியாது. நிறைய இமோஷன்ஸை வந்து சப்ரஸ் பண்ணி வச்சுட்டு இருந்திருப்பீங்க. ஐ ரியலி சஜஸ்ட் தட் யூ ஸ்டார்ட் ரைட்டிங். என்ன ஆச்சு அப்படின்றத எழுதுனீங்கன்னா திஸ் ரிலேஷன்ஷிப் வில் பி மச் பெட்டர். ஆல்சோ இந்த ரிலேஷன்ஷிப்பில் நிறைய பொசசிவ்னஸ், கண்ட்ரோலிங், ஓவர் ஒப்செஷன், உங்க வார்த்தைகளுக்கு மதிப்பில்லாத ஒரு சூழ்நிலை இந்த உறவில் டெஃபினட்டாக இருந்திருக்கும். பட் இப்போ யூ ஆர் ஃபீலிங் பெட்டர். ஆக்சுவலி உண்மையை சொல்லணும்னா நல்ல வேலை இது முடிஞ்சிருச்சு அப்படின்றது உங்கள் மனசில் ஒரு பக்கம் இருக்குது. இருந்தாலும் அந்த டெய்லி காலையில் எழுந்து குட் மார்னிங், குட் ஈவினிங், நீ எப்படி இருக்கேன், நான் அப்படி இருக்கேன் அதெல்லாம் சொன்னனால உங்களுக்கு வந்து கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கலாம் இது முடியறதுக்கு. பட் ஐ வாண்ட் டு டெல் யூ, இது வந்து நல்லது நடந்திருக்கு உங்களுக்கு. இட்ஸ் விக்ட்ரி. இதை விட்டு நீங்கள் வெளியில் வந்தது விக்ட்ரி. அந்த விக்ட்ரி ஆக்சுவலி நீங்கள் கொண்டாடணும். ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகாதீங்க, ஐயோ எப்படி ஆயிடுச்சுன்னு. பட் இந்த உறவில் நிறைய ரகசியங்களுங்க. நீங்களும் ரகசியம் வச்சுட்டு இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒருத்தரை மட்டும் நம்ம ப்ளேம் பண்ண முடியாது. பட் நீங்களும் நிறைய மறைச்சிருக்க வாய்ப்பு இருக்குது. பட் தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ் அதை விட பெருசாக இருக்குது. செல்ஃப் லவ். முதல்ல உங்களுக்கு தேவையான செல்ஃப் லவ்வை கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த உறவை நினச்சி உங்களை ரொம்ப மனசு வற்புறுத்திக்கிறீங்க. உங்களுக்கு தேவையான செல்ஃப் லவ்வை நீங்கள் கொடுத்துக்கோங்க. நீங்கள் அந்த மாதிரி கொடுத்துக்கும் போது தான் உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும். இனிமே உங்கள் வாழ்க்கையை வந்து எப்படி பெட்டர் ஆக்கிக்கிறதுன்னு உங்களுக்கு தோணும். ஒரு ரெப்புடேஷனை பில்ட் பண்ணுவீங்க. யூ வில் பில்ட் அ ரெப்புடேஷன். நான் முன்னாடி போகணும். ஆக்சுவலி நீங்கள் இந்த விஷயத் யூ லுக் லைக் யூ ஆர் வெரி டேலண்டட். நல்ல ஒரு டேலண்ட் இருக்குது. பட் நீங்கள் பாஸ்டில் நடந்த விஷயங்களை யோசிச்சுக்கிட்டே இருக்கிறனால உங்களால் இப்போ நீங்கள் நினைக்கிற எந்த விஷயத்தையுமே பண்ண முடியல. பட் ரொம்ப டேலண்ட் இருக்குது. உங்களால் இப்போ நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு நல்ல ரெப்புடேஷனை பில்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே ஒரு நல்ல சூப்பர் பேரை உங்களால் வாங்க முடியும். யூ வில் டூ இட். பேசுறது மட்டும் இல்லாமல் அதை ஆக்ஷனில் போட்டு அதை எப்படி ஒரு கோல் செட் பண்ணி உங்களுடைய ஃபுல் கேரக்டரே உங்களால் மாற்றி வேற மாதிரி உங்களால் வெளியில் வர முடியும். அதுக்கான டேலண்ட் உங்ககிட்ட இருக்குது. பட் வாட் இஸ் ஹாண்டிங் யூ இஸ் உங்களால் அதை வந்து ஃபேஸ் பண்ண முடியல. அந்த பிரச்சனையை விட்டு வெளியில் வர முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கிறனால நீங்கள் எங்கேயுமே தெரியல. நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டாலும் நீங்கள் அங்கே இல்லை. அன்ரெக்கக்னைஸ்டாக உங்களுடைய டேலண்ட் எல்லாம் வேஸ்ட் ஆகுது. அண்ட் அந்த மனசுக்குள்ளே இருக்கிற கோபம் வந்து டீல் பண்ணாமல் அப்படியே அடக்கியே வச்சிருந்தனால அந்த கோபம் இன்னைக்கு வந்து ஒரு வெறியா மாதிரி மாறி இன்னும் ஈகோவா அரகண்டா மாறிக்கிட்டு இருக்கு. ஸோ நீங்கள் உங்களுக்கான செல்ஃப் லவ்வை கொடுத்து இந்த ஒரு ஈகோயிஸ்டிக் நேச்சரை விட்டு நீங்கள் வெளியில் வந்தாதான் உங்களுக்கு ஒரு சக்ஸஸ் கிடைக்கும். ஏன்னா இந்த ஒரு லாஸ், இந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் கான்டாக்டில் இல்லாதனால நிறைய நீங்கள் உங்களை இழந்துட்டீங்க. உங்கள் செல்ஃப் ஐடென்டிட்டி, உங்களுடைய கேரக்டர் என்னன்றதை இழந்துட்டீங்க. பட் அதை விட்டு சரி இது முடிஞ்சு போச்சு இல்லை, இட் இஸ் ஓவர் நவ் அப்படின்னு நினச்சி நீங்கள் வெளியில் வந்துட்டீங்கன்னா சக்ஸஸ் இஸ் யோர்ஸ். நிறைய பிளெஸிங்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு. ஹெல்த், உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் ரொம்ப பத்திரமா பார்த்துக்கணும். இந்த உறவு இல்லைன்றதை யோசிச்சு உங்களுடைய ஐடென்டிட்டி எல்லாத்தையுமே நீங்கள் வந்து ஸ்பாயில் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க. இட் இஸ் ஓகே. பட் இந்த உறவுக்குள்ளே இனிமேல் நீங்கள் என்றைக்குமே போகக்கூடாது. அது நீங்களாக இருந்தாலும் சரி, அவங்களா இருந்தாலும் சரி, திஸ் இஸ் அ கம்ப்ளீட் நோ. திருப்பி வந்தாலும் திருப்பி ரகசியங்கள், திருப்பி தேர்ட் பார்ட்டி இன்ஃப்ளூயன்ஸ், திருப்பி ஆரோக்கியம் கெடும், திருப்பி அது ஒரு சைக்கிள் மாதிரி அடுத்து நடந்துக்கிட்டே இருக்கும். விட்டுருங்க, இது போதும், இனிமே இது வேண்டாம். ஃப்ரம் மை பாயிண்ட் ஆஃப் வியூவில் ஒரு ஜென்ரல் ரீடிங் பண்ணும்போது நமக்கு அதுதான் தோணும். உங்களுடைய சேஃப்டி உங்களுக்கு முக்கியம். திருப்பி மறைக்கிறது, வாயை விட்டு பேச முடியாமல் நமக்குள்ளேயே மறைச்சி வச்சுக்கிறது, இட் இஸ் போத் ஆஃப் யூ. இந்த ரிலேஷன்ஷிப்பை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் மியூச்சுவல். இவங்க தான் ப்ளேம் பண்ண முடியாது. ரெண்டு பேருமே அதுக்கு காரணமாக இருக்கும். ஓகே, ஸோ திரும்பி வராத வரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் ரொம்ப ரொம்ப சுப விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும் அப்படின்றத தான் நான் பார்க்குறேன். ஸோ உங்களுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் வேணும், இன்னுமே உங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கமெண்ட் செக்ஷனில் இந்த ரீடிங் உங்களோட எப்படி ரெசனேட் ஆச்சுன்னு சொல்லுங்கள். வாழ்க்கையில் எப்பவுமே ஃபார்வர்டாக மூவ் பண்ணுறது இன்னும் பெட்டர் தேன் கோயிங் பேக்வர்ட். ஓகே, ஸோ இது ஒரு ரொம்ப பியூட்டிஃபுல்லான ரீடிங்காக நான் பார்க்குறேன். இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பட் பர்சனல் ரீடிங்ஸ் வேணும் தோ ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர். அண்ட் ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங்.